உங்களுக்கு தெரியுமாப்பா, நான் கியூஇச்சி ஜெயிச்சிட்டேன். அதனால ஹிடாட்டன் பேட்டிலோட ஃபைனல்ஸுக்கு நான் போயிட்டேன் தெரியுமா. ஆனா நான் அங்க போறதுக்கு தகுதியானவனான்னு தெரியல. நீ ஏதோ பிரச்சனையில இருக்கன்னு நினைக்கிறேன் ஷோ. சில நேரங்கள்ல பிரச்சனைகள்ல இருக்கிறது கூட நல்லதுதான். ஏன்னா அந்த உணர்வுகள் தான் உன்னை வளர்த்து பெரிய ஆளா ஆக்கும். நான் சொன்னது புரிஞ்சுதா? இல்லப்பா, போகாதீங்க, நில்லுங்க. நீ கேக்குற கேள்விக்கு பதில் உன்கிட்டயே இருக்கு. சோ அதை நீயே தேடி பாரு. உனக்கு நீயே உண்மையா இரு ஷோ. வேணாம், நில்லுங்கப்பா. ப்ளீஸ் பா, போகாதீங்க, நில்லுங்க. அது வெறும் கனவு தானா? Hammerhead versus Hero Scissors. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப ஏமாற்றமா இருக்கு டைகா. டீம் ஷார்க் டூத்தை சேர்ந்த 2 ரைடர்ஸ் தான் செமிஃபைனல்ல மோதி இருக்கணும். ஆனா நீ ஆர்த்தர் கிட்ட தோத்து போயிட்ட. அந்த ஆர்த்தருக்கு சரியா நடக்க கூட தெரியாது, அவன்கிட்ட போய் தோத்துருக்க. நான் அதுக்காக கவலைப்படல. அந்த ரேஸ்ல ஆர்த்தர் என்ன தோக்கடிச்சிட்டான். ஆனா நான் அதுக்காக வேதனைப்பட மாட்டேன். ஏன்னா அது ஒரு உண்மையான போட்டி. அந்த 10 கோல்டன் எம்பளமும் டீம் ஷார்க் டூத்துக்கு தான் கிடைக்கணும். அந்த கதவை நாம தான் திறக்கணும். எக்ஸ் டவர்ல இருக்கிற எல்லா எனர்ஜியையும் அதுக்காக தான் சேர்த்து வச்சிட்டு இருக்கேன். ஆனா நீ என்னடானா என் திட்டத்தை அநியாயத்துக்கு தவிடு பொடியாக்கிட்ட. நீ இப்போ ஜாக்கிரதையா இருக்கணும் காபு, புரிஞ்சுதா? ஆர்த்தர், கியூஇச்சி ஷிஷிடோ, அப்புறம் அந்த ஷோ யமாட்டோ, அவங்க 3 பேருமே அற்புதமான திறமசாலிகள். அவங்க ரேஸே த்ரில்லிங்கா இருந்தது. அதை நீ கவனிக்கலையா? என் கண்ணு முன்னால நிக்காத, ஒழுங்கா போயிடு. நான் எதுக்காக உன்னோட பேச்சை கேட்கணும்? இனிமே நீ எங்களோட 2வது கமாண்டர் கிடையாது. அப்புறம் இன்னொரு விஷயம், இனிமே நீ டீம் ஷார்க் டூத் டீமை சேர்ந்தவன் இல்ல. எனது? நீ இங்க இருந்து போலாம். இனிமே நீ ஃபைனல்ஸ்க்காக ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஷோ. எனக்கு தெரியும். இது ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் ஷெட்யூல் ஷோ. நான் இதை உனக்காக தயாரிச்சிருக்கேன். எப்படி பண்ண? எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டான்? அதேதான், அவனுக்கு வேகமே வரமாட்டேங்குது. என்னாச்சு? ஷோ, உனக்கு ஆகலையே? உனக்கு எங்கயாவது அடிபட்டுடுச்சா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எனக்கு எந்த அடியும் படல. அப்பாடா, நல்ல வேளை. நீ இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இறுதி போட்டிக்கு போறதுக்கு முன்னால எங்கயாவது அடிபட்டுக்க போற. இல்ல. கியூஇச்சி நிலைமையில நான் இருந்தா கண்டிப்பா அந்த மாதிரி முட்டாள்தனம் பண்ணிருக்கவே மாட்டேன். ஷோ, நீ எங்க போற? சொல்லிட்டு போ ஷோ. ஏதாவது உதவி தேவையா? என் எம்பளத்தை உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கேன். இந்த போட்டியில நான் ஜெயிச்சது ஒரு ஜெயிப்பே கிடையாது, அதுதான் உண்மை. அந்த விபத்து மட்டும் நடக்கலன்னா கண்டிப்பா இதுல நீங்க தான் ஜெயிச்சிருப்பீங்க. ரேஸ்ல ஜெயிச்சது நீதான், நான் கிடையாது. முடிஞ்சது. அதெல்லாம் சரி, ஆனா ரேஸ்னா விபத்து நடக்கதா செய்யும். நான் சரியா ஓட்டல, அதனால தோத்தேன். அதோட கதை முடிஞ்சது. அதை பத்தி இனிமே நம்ம பேச தேவையில்லை. எனக்கு இப்ப பசிக்குது. சாப்பாடு எப்ப போடுவீங்க? ஹேய் ஷோ, இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஷோ, ரொம்ப நல்லா பண்ண. செமிஃபைனல்ஸ்ல நீ ஜெயிச்சிட்ட, அது மிகப்பெரிய சாதனை. தேங்க்ஸ் ஆர்த்தர். தேங்க்யூ ஸோ மச். உங்களோட சேர்ந்து சாப்பிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் இவ்வளோ ருசியாக நான் சாப்பிட்டதே கிடையாது.
சரி அதெல்லாம் இருக்கட்டும். நாளைக்கு காலையில நீங்க போய் உங்க செமி ஃபைனல்ல கலந்துக்கணும். ஆனா நீங்க அதை விட்டுட்டு எங்களோட உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. எனக்கும் அது நல்லாவே தெரியும். ரேஸ் நடக்க போற ஓடு பாதையை அப்புறமா போய் பார்க்கலான்னு இருக்கேன். என்னாச்சு ஷோ? ஏன் இவ்வளோ சோகமா இருக்க? என்ன ஆச்சுன்னு சொல்லு ஷோ. நேத்து நடந்த ரேஸ்ல குருட்டு அதிர்ஷ்டத்துல தான் நான் ஜெயிச்சேன். அப்படிலாம் எதுவும் கிடையாது ஷோ. நான் அதுல ஏன் ஜெயிச்சேன்னு தெரியுமா? கியோயிச்சிக்கு ஏற்பட்ட விபத்தால. அதே ட்ராக்ல திரும்ப ரேஸ் வச்சா கியோயிச்சி தான் கண்டிப்பா ஜெயிப்பாரு. அந்த விபத்து நடந்திருக்கவே கூடாது. ஷோ, உன் மேல நீ இன்னும் அதிகமா நம்பிக்கை வைக்கணும். ஆ? நீ உன்னுடைய செமிஃபைனல்ஸ் ரேஸ்ல ரொம்ப நல்லா பண்ண. விபத்துகளை தடுக்க முடியாதுங்கிறது உனக்கு தெரியாதா என்ன? இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எதிரெதிர நீங்க போட்டி போட்டாலும் யாரும் யாருக்காகவும் விட்டு கொடுக்கல. அதனாலதான் வெற்றி உனக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் நடந்திருக்கு. அதனால தேவையில்லாம மனசு வேதனைப்படாம நடந்ததை ஏத்துக்க. சரி, ஒரு விஷயம் சொல்லு. எந்த குறிக்கோளோட நீ எக்ஸிட்டிக்குள்ள நுழைஞ்சங்கிறத கொஞ்சம் விவரமா சொல்லு. உன்னதான் கேக்குறேன். இடாட்டன் பேட்டல்ல எதுக்காக கலந்துகிட்ட? நீ என்ன காரணத்துக்காக கலந்துகிட்ட? அது ஏன் நீங்க தெரிஞ்சுக்கணும்? ஏன்னா உன் மேலேயே உனக்கு சந்தேகம் இருந்ததுன்னா தொடர்ந்து உன்னால கண்டிப்பா முன்னேற முடியாது. நாளைக்கு என்னோட ரேஸ்ல நான் கண்டிப்பா ஜெயிச்சிருவேன். என்னை எதிர்க்கிறதுக்கு இறுதி போட்டியில நீ காத்துக்கிட்டு. இந்த ட்ராக் நான் நினைச்சதை விட ரொம்ப மோசமா இருக்கே. இந்த இடத்துல நான் ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். நாம எதுக்காக இப்படி கஷ்டப்படணும்? இதெல்லாம் ஏன்னு எனக்கு புரியவே இல்லை. காபு வர வர நமக்கு கஷ்டமான வேலையை கொடுக்கறாரு. அது ஏன்னு தெரியலையா? டீம் ஷார்க் டூத் ஜெயிக்கணும். அதான். அதெல்லாம் சரி, இந்த குழியில வந்து யாராவது விழுவாங்களா? இதெல்லாம் ரொம்ப பழைய ஐடியா. ஐடியா பழசா இருந்தாலும் இதுதான் எனக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கு. டீம் ஷார்க் டூத்தை சேர்ந்தவங்க இப்படிதான் இருப்பாங்க. யாரோ செய்ய வேண்டிய வேலையை இப்ப நீங்க செய்யற மாதிரி இருக்கு. அம்மா, நீங்க என்ன சொன்னீங்க? இது எல்லாமே உங்க வேலை தான். உங்களுக்காக தான் செய்யறோம். அப்படின்னா தயவு செஞ்சு செய்யாதீங்க. நாளைக்கு ரேஸ்ல எப்படி ஜெயிக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க உதவி செய்ய வேண்டாம். நீங்க என்ன சொன்னீங்க? இப்படி சொல்லி எப்படி சொன்னீங்க? இவனுங்களுக்கு வேற வேலையே இல்ல. யார் அது? ஓ, நீ ஆர்த்தர். உனக்குன்னு சில குறிக்கோள்களும் இருக்கா? இதை நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை. நான் உனக்காக ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கேன். நாளைக்கு நடக்க போற ரேஸ்ல உன்னை கண்டிப்பா நான் தோக்கடிப்பேன். அதைத்தான் நானும் உனக்கு சொல்றேன். நான் ஜெயிக்க தான் பாப்பேனே தவிர அழிக்கிறதுக்கு பார்க்க மாட்டேன். ஆர்த்தர், நாளைக்கு நடக்க போற ரேஸுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். கோவை கடினமான போட்டியாளர். எப்படி இருந்தாலும் சரி, நாளைய ரேஸ் உனக்கு ரொம்ப கஷ்டமானதுதான். மனசளவில் நான் தயாராயிட்டேன். கோவே காபுவை வீழ்த்துறது கஷ்டங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் முயற்சியை கைவிட மாட்டேன். ஏன்னா இதெல்லாம் கண்டிப்பா நடக்கணும். எல்லாத்துக்கும் மேல இந்த ரேஸ்ல நான் கண்டிப்பா ஜெயிச்சாகணும். நானும் அதுக்கு தான் காத்துட்டு இருக்கேன். பார்வையாளர்களே, ரசிக பெருமக்களே, குரூப் பி செமிஃபைனல்ஸ் இப்ப ஆரம்பிக்க போகிறது. இப்ப 2 பெரிய போட்டியாளர்கள் இப்ப நேருக்கு நேர் போட்டி போட போறாங்க. கோவையோட ஏரோசஸுக்கு காத்து மாதிரி சக்தி இருக்கு. ஆத்தரோட ஹேமரேட்டை எதிர்த்து எல்லா திறமையும் அவர் இப்ப வெளியே கொண்டு வர போறாரு. அவங்க 2 பேரும் வேற வேற விதத்துல இருந்தாலும் அவங்களோட இரட்டன் பைக்லாம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. ப்ளூ கோர்ஸ்ல இருக்கிற போட்டியாளர் தன்னுடைய அதிர்ஷ்டத்தாலேயே ஒவ்வொரு போட்டியிலையும் ஜெயிச்சு இங்க வந்தவர். அவர்தான் ஆத்தர். எல்லாருக்கும் நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. கவலைப்படாதீங்க ஆத்தர், உங்களால முடியும். உங்களுக்கு ஆதரவா நாங்களா இங்க இருக்கோம்.
அடுத்து ரெட் கோர்ஸ்ல இருக்கிறவரு, காத்து மாதிரி பறந்து மின்னல் மாதிரி மின்னி பிரகாசிக்கிறவரு, அவர்தான் நிஞ்சா ரைடர் கோவே. என்னோட நேரம் இப்ப வந்துருச்சு. இதோ அவர் வானத்துல பறந்து கீழே இறங்கி வந்திருக்கிறாரு. அற்புதமான போட்டியாளர். எனக்கு தோல்வியே பிடிக்காது. நான் சொல்றது புரியுதா கோவே? That's it, let's go. காற்றே வழி விடுங்க. இப்ப ஏரோ சிஸ்டர் வரப்போகுது. எல்லா தடைகளையும் போக்கி ஒரு புயல் மாதிரி நீ இப்ப புறப்படணும். ரெண்டு பேரும் போட்டியை ரொம்ப அருமையா ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களுடைய வேகத்தை பாருங்க. இது உங்களுக்கு ஒரு கண் கவரும் காட்சி. ஓடு பாதை முழுக்க கேமரா பதிச்சு வச்சிருக்கோம். ஆர்த்தர், கண்டிப்பா நீங்க இதுல ஜெயிச்சாகணும். இல்ல முகட்ட, அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா கோவேவை ஜெயிக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. இந்த ரேஸ் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனால தானே உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்க. அண்ணா, நீயா? என் கூட வாங்க. இது என்ன இடம்? ரேஸ பாக்குறதுக்கு சரியான இடம் இதுதான். ஆனா நமக்கு முன்னாடியே இங்க யாரோ வந்திருக்காங்க. ஓ, ஷோவுடைய கூட்டமா? வாங்க வாங்க. நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ, நீங்க எல்லாம் கூட இங்க தான் இருக்கீங்களா? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டீம் ஷார்க் டூத்ல இருந்து என்ன தூக்கிட்டாங்க. நான் இங்க ஒரு பார்வையாளரா வந்திருக்கேன். என்ன விளையாடுறீங்களா? இதெல்லாம் எப்படி நடந்தது? டீம் ஷார்க் டூத்தோட தலைவரே உங்களோட சகோதரர் தானே? ஆமா, அவன் தான் என்ன டீம்ல இருந்தே தூக்குனான். கூட பிறந்தவனையே வேண்டான்னு சொன்னது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னால இதை நம்பவே முடியல. நீங்க நம்பிதான் ஆகணும். இனிமே நான் டீம் ஷார்க் டூத்தை சேர்ந்தவன் கிடையாது. அதே சமயத்துல நான் இனிமே என்ன வேணாலும் செய்யலாம். புறப்பட்டு எல்லாத்தையும் தகர்த்து ஏறி ஹேமர் ஹெட். இப்ப முடிவு தெரியதான் போகுது. நீ தோக்க போற, நான் ஜெயிக்க போறேன். ஓ, இதோ பனிமூட்டெல்லாம் வருது. என்னால எதையும் பார்க்க முடியல. இதோ அவங்க தன்னோட நிஞ்சா திறமைகளை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னது, எத்தனை பேர் வந்துட்டாங்க? இவங்கெல்லாம் இவன் கூட பிறந்தவங்களா? கவனத்தை செதற விடாதீங்க ஆர்த்தர். இந்த ரேஸ்ல நான் கண்டிப்பா தோத்துறவே கூடாது. ஃபைனல்ஸ்க்கு போய் ஆகணும். அது மட்டும் தான் என்னுடைய குறிக்கோள். தகர்த்திரு, போ ஹேமர் ஹெட். தடைகளை தகர்த்தறி, எதையும் விட்டு வைக்காத. உன்னுடைய பாதையை நோக்கி நீ போய்கிட்டே இரு ஹேமர் ஹெட். என்னாச்சு? என் ட்ரிக்கெல்லாம் வேலை செய்ய மாட்டேங்குது. பரவாயில்லையே, பனிமூட்டத்துல இருந்து அவங்க வெளியே வந்துட்டாங்க. ஏன்னா அவன் வெற்றியை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கா. அவன் தன்னுடைய முழு கவனத்தையும் தன்னுடைய குறிக்கோள் மேலதான் வைக்கிறா. குறிக்கோள் மேல கவனம். உன்னோட குறிக்கோள்? சொல்லு ஷோ. எக்ஸிட்டிக்கு எதுக்காக நீ வந்த சொல்லு. அந்த காரணத்தை சொல்லு. ஹிடாட்டன் பேட்டில் ரேஸுக்குள்ள நீ எதுக்காக நுழைஞ்சன்னு சொல்லு. இந்த ரேஸ்ல எதுக்காக ஜெயிக்கணும்னு சொல்லு. எனக்கு இப்ப என்ன தேவை? எக்ஸிடி மக்களுக்கு நான் உதவி செய்யணும். எக்ஸ் டவருடைய ஆக்கிரமிப்புல இருந்து நான் இவங்க எல்லாரையும் விடுதலை செஞ்சாகணும். அதுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச எம்பளத்தை வச்சு சீல் கதவை திறந்து எல்லாரையும் வெளியே கொண்டு வரணும். இது ஒண்ணு அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல. நீ கண்டிப்பா இதுல ஜெயிக்க போறதில்ல. உன்னால முடியும், போ ஹேமர் ஹெட். நிச்சயமா உன்னால முடியாத ஆர்த்தர். உன்னை விட நான் 2 மடங்கு சக்தி வாய்ந்தவன். புயல் காற்றையும் சூறாவளியும் நான் இப்ப உருவாக்க போறேன். ஏரோ பிளேட் டொர்னேடோ.
இப்படி எல்லாம் சுத்துறாரு? இதுதான் ஏரோப்ளேட் டார்னேடோ. இது அவனுடைய ஸ்பெஷல் அட்டாக். இந்த மின்னல் உண்மையானது, கண்டிப்பா பிரம்ம கிடையாது. இந்த தடவை நீ என்கிட்ட இருந்து கண்டிப்பா தப்பிக்கவே முடியாது. இந்த ரேஸ் இப்ப என் கையில இருக்கு. இப்ப என்ன ஆச்சு? கண்டிப்பா நான் தோத்துறக்கூடாது, ஜெயிச்சு ஆகணும். ஓ, என்ன இது? ஆர்த்தர் டொர்னேடோக்குள்ள நுழையிறாரு. உண்மையிலே அவருக்குள்ள அற்புதமான சக்தி இருக்கு. இது நம்பவே முடியல. இதுதான் வழி. தொடர்ந்து போய்கிட்டே இரு ஹேமர்ஹெட். அவனால எப்படி முடிஞ்சது? இவ்வளவு சுலபமா எப்படி அதுக்குள்ள நுழைஞ்சான்? என்ன ஒரு அற்புதமான போட்டி இது! ரெண்டு பேருமே விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. போட்டி இன்னும் தீவிரமாகுது. இவங்க ரெண்டு பேரும் உண்மையிலேயே சூப்பரா ஓட்டுறாங்க. அற்புதமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ரேஸ்ல நானும் கண்டிப்பா இருந்தே ஆகணும். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அட்டகாசமான ரேஸ் கிடைக்கணும். அது சரி. கொஞ்சம் நிறுத்து ஷோ. உன் கனவுல இருந்து வெளியில வா. உன்னுடைய ரேஸ நினைச்சு நீ பெருமைப்படணும். எம்டிபி ரைடுங்கிறது நம்ம நட்பை வளர்க்கறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விளையாட்டு. இதுல எந்த விதமான தப்பான அனுபவமும் இருக்கக்கூடாது. நான் ரேஸ் ஓட்டுவேன். ஏன்னா எம்டிபி ரைட்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கவலைப்படாதீங்க, என் கவனம் திரும்ப கிடைச்சிருச்சு. கண்டிப்பா நாளைக்கு நடக்க போற ரேஸ்ல நான் தான் ஜெயிப்பேன். நீங்க சொன்ன மாதிரி நான் கேட்ட கேள்விக்கு பதில் என் பக்கத்திலேயே தான் இருந்திருக்கு. நீங்க சொன்னது சரிதான்ப்பா. உங்களுக்கு ரொம்ப நன்றி. உனக்கு நான் நிறையவே விட்டு கொடுத்துட்டேன். சூறாவளி புயலையும் சுழல் காற்றையும் உருவாக்க போறேன். ஏரோப்ளேன் டொர்னேடோ. இந்த புயல் எனக்கு சாதாரண காத்தா தான் தெரியுது. ஆரம்பிக்கலாம். அங்க என்ன நடக்குது? இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? இது கோவையோட இன்னொரு ட்ரிக்கா? இல்ல, அப்படி எதுவும் இல்ல. அங்க ஏதோ ஒரு குண்டு வெடிச்சிருக்கு. உண்மையாதான் சொல்றீங்களா? கோவை இந்த மாதிரி ஏமாத்து வேலையெல்லாம் செய்ய மாட்டாருன்னு நினைச்சேன். ஆனா செஞ்சிட்டாரு. போட்டி முடிஞ்சது. கோவை இந்த போட்டியில ஜெயிச்சிட்டாரு. நிஞ்சா ரைடர் சாதிச்சிட்டாரு. இறுதி போட்டிக்குள்ள நுழைஞ்சிட்டாரு. உனக்கு என்னாச்சு ஆத்தர்? யாரும் எதிர்பார்க்கல. ஒரு குண்டு வெடிக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. அது ஒண்ணும் அவரை நேரா வந்து தாக்கிடலையே. சோ அவர் பிரேக்கர் ரூல்ஸ் பண்ண மாதிரி இது ஆகாது. என்ன இருந்தாலும் சரி, இது மன்னிக்க முடியாத தப்பு. அவர் எப்படி இதை செய்யலாம்? கோவையோட ரைடிங் எவ்வளவு அற்புதமா இருந்தது. அந்த ஏரோபிட் டர்னேடோ ரொம்ப அற்புதமா இருந்தது. எல்லாரும் அதை பாத்தீங்க இல்லையா? யாரோ அந்த கட்டிடத்துல வேணும்னே குண்டு வச்சிருக்காங்க. நாம நினைச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. என்ன நீங்களா? நீங்க எங்களுக்கு நன்றி சொல்லணும். அதுவும் சந்தோஷமா சொல்லணும். அப்புறம் ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு நினைச்சா கூட கொடுத்துட்டு போங்க. பெருமைக்குரிய மனிதனே, எங்களோட உதவி உங்களுக்கு அடிக்கடி தேவைப்படும். நான் இவங்களெல்லாம் மன்னிக்கவே மாட்டேன். ஆர்த்தர், உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே. அதனாலதான் நடந்து வந்துட்டு இருக்கேன். எனக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கல. என்ன பண்றது? சரி, பரவாயில்ல, விடுங்க. எப்படி இருந்தாலும் ஜெயிக்க போறது நாம தானே. கோபி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாரு. நல்லா இருந்துச்சு கோபே. ஷோ யமாட்டோ கிட்ட இருக்கிற எல்லா எம்பளமும் என்கிட்ட வரப்போகுது. அதெல்லாம் எனக்கு தான் சொந்தம்.
ஒரு கடினமான போட்டிக்கு பிறகு குரூப் பி செமிஃபைனல்ஸ்ல நிஞ்சா ரைடரான கோவே ஆர்த்தரை வீழ்த்திட்டாரு. இப்ப சாம்பியன்ஷிப்புக்காக கோவேவும் ஷோவும் மோத போறாங்க. அந்த முக்கியமான போட்டி இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்க போகுது. நீங்க டிராப் அப் பண்றதுக்கு ஹேண்டில் பார் மேல தூக்கி ஒரு ஜம்ப் பண்ணணும். அதுக்கப்புறம் பின் வீல்ல தான் நீங்க லேண்ட் ஆகணும். 360 டிகிரி சேவ்லாக் பண்றதுக்கு உங்களுடைய பைக்கை நீங்க 360 டிகிரி சுத்தணும். ஹிட் அண்ட் பேட்டில் இப்போ ஃபைனலுக்கு வந்துருச்சு. இதுல நானும் கோவேவும் மோத போறோம். ரேஸுக்கு நடுவுல குண்டு பிடிச்சதால தான் ஆர்த்தர் தோத்து கோவே இதுல ஜெயிச்சாரு. இப்ப எல்லாரும் அவரை தப்பா நினைக்கிறாங்க. கோவே உண்மையா தான் போட்டி போட்டாரு. ஆனா டீம் ஷார்க் 2 ஏதோ ஒரு நாச வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப ஒரு அதிசயம் நடக்க போகுது. இந்த பொண்ணு கோவேவோட தங்கச்சி கீகோ. கமிங் அப் நெக்ஸ்ட் ஆன் ஹிட் அண்ட் ஜம்ப் தி ட்ராப். பறக்க தயாரா ஃப்ளேம் காய்ஸோ.